ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பொருள் வச்சு சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆறுனா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போடுங்க. யாருமே லைக் போடுறதே இல்லை, அதனால தான் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணலை. அதனால் சிக்கனோட அளவு இருக்காது, பீஸ் கணக்கில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 துண்டு சின்ன போன்லெஸ்ஸாக எடுத்து இப்போ சிக்கன் பீஸை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அதாவது இஞ்சி தனியாக, அதே மாதிரி பூண்டை தனியாக இடித்து தான் போட்டிருப்பேன். ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு லைட்டாக இடித்து அதையும் அது கூடவே போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசாலா மட்டும் போதும், சிக்கன் மசாலா. இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, அதனால் மட்டும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, அப்புறம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சின்ன பேனில் ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். இது நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த இறைச்சி எல்லாமே எடுத்து அதில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். இதே மாதிரியே 2 சைடுமே நல்லா வேக வச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃபஸ்ட் நம்ம போட்டதை விட அந்த இறைச்சி எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இதுக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷன் ஆகும். அதேமாதிரி ரசம் சாதமும் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே சும்மா டெக்கரேஷனுக்காண்டி ஒரு சின்ன மல்லிக்கீரை, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.